நண்பர்களே, நம்ம அனைவரும் நுகர்வோர் நுகர்வோர் தான். ஏன்னா ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கினா நம்ம நுகர்வோர் ஆயிடுறோம். அதே மாதிரி ஒரு சேவையை நம்ம காசு கொடுத்தோம்னாலும் நுகர்வோர் ஆயிடுறோம். வித்தியாசமான வழக்கு, ஒரு வங்கி மேல ஒரு சாதாரண பெண், சாதாரண நம்மள மாதிரி ஒரு சாதாரண பெண் ஒரு வங்கி மேல கேஸ் போட்டு 4,10,000 ரூபாய் அந்த இழப்பீடு வாங்கிக்கிறாங்க. அந்த கதை, அந்த சம்பவத்தை பார்ப்போம், சுருக்கமா பார்ப்போம். கல்லிடக்குறிச்சி அந்த பகுதியை சேர்ந்தவங்க சண்முகம், அவர் மனைவி வேலம்மாள். அவங்க என்ன பண்றாங்க, சாதாரண வங்கி எல்லாம் கிடையாது, லோக்கல் பைனான்ஸ் கிடையாது, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில 2010 அடமானம் வச்சு 3,16,000 ரூபாய் அவங்களோட தேவைக்கு அவங்க பணம் வாங்குறாங்க. 3,16,000 ரூபாய் வாங்குறாங்க. அவங்க 2010 வாங்குறாங்க. 11, 12, 13, 14 4 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கட்டி முடிச்சிடுறாங்க. 2014 கட்டி முடிச்சிடுறாங்க. கட்டி முடிச்சுட்டு பேங்க்ல போய் அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில போய் அந்த அடமானம் வச்ச வேலம்மாள் போய், இந்த மாதிரி நான் பணம்லாம் கட்டி முடிச்சு, எனக்கு வந்து எம்ஓடி கேன்சல் பண்ணி டாக்குமெண்ட்லாம் கொடுங்க, அசல் ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இருங்க தரேன் 900 பார்க்குறோம் எடுத்துறேன் இருக்காங்க. ஆனா அங்க இல்லை. அது எப்படியோ வங்கி வந்து தொலைத்து விட்டது, தொலைஞ்சு போச்சு. ஒரு பேங்க் நம்ம பணம் பத்திரமா கூட பேங்க்ல போடுறோம், ஆவணங்கள் பத்திரமா கூட பிளாக்கர்ல வைக்கிறோம், ஆனா அந்த வங்கியே அந்த ஆவணம் தொலைச்சிட்டோம் அப்படின்னு வேலம்மாள் சொல்றாங்க. வேலம்மாள் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்றது தெரியாம ஒரு நல்லவர் மூலியமா நுகர்வோர் கோர்ட்ல வழக்கு போடுறாங்க. நான் வந்து ஒரு கடன் வாங்கி வட்டி கட்டுறேன், அப்ப வந்து வங்கியோட சேவையை பயன்படுத்தக்கூடிய ஆள் நானு. அதாவது பேங்க் பொறுத்த வரைக்கும் ஆம்புட்ஸ்மேன்ல பிடிச்சு கொடுக்கலாம், அது லாங் ப்ராசஸிங் இருந்தாலும் இவங்களும் வந்து நுகர்வு மன்றத்துல வழக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நெல்லை நுகர்மன்றத்தை போட்டிருக்காங்க. அது காலப்போக்கில் 2022 வந்து அந்த நெல்லை நுகர்மன்றம் வந்து தூத்துக்குடி நுகர்மன்றம் இந்த கேஸை விசாரிக்க சொல்லி அனுப்புறாங்க. அப்ப வந்து இந்த கதையெல்லாம் சொல்லி நான் இந்த பேர் நடந்ததுன்னு சொல்லும்போது அவங்க விசாரிச்சுட்டு தூத்துக்குடி நுகர்வோர் நலமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. தலைவர் நீலபிரசாத், அவர் திரு நீலபிரசாத், உறுப்பினர் வந்து சங்கர், உறுப்பினர் வந்து 3 பேர், சங்கர், நமச்சிவாயம். இந்த குழு என்ன பண்றாங்க, இந்த விசாரிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இவங்க வந்து வங்கி பண்ணது முழுக்க சேவை குறைபாடு, அவங்களுக்கு வந்து இந்த ஆவணங்களை கண்டிப்பா கட்டாயம் அப்படியே திருப்பி கொடுத்துருக்கணும். இந்த நாள் அவங்க அலைவிட்டது வந்து அவங்க மன உளைச்சல். ஆகவே இந்த மன உளைச்சலுக்கு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் நஷ்டீடு, இழப்பீடு. அது போக உடனடியா 2 வாரத்துக்குள்ள 8 வாரத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள நீங்க வந்து அந்த அவங்களோட ஆவணங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியலன்னா அதுக்கு தனியா 2 லட்சம் கண்டிப்பா கொடுக்க முடியாது. 10 வருஷமா கொடுக்க முடியல, அவங்க 2 மாசத்துக்கு கொடுக்க போறாங்க, கொடுக்க போறது இல்ல. அதுக்கு வேணும் 2 லட்சம். ஆக மொத்தம் 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு. இந்த வழக்குக்கு அவங்க செலவு பண்ண தொகை 10,000. அப்ப 4,10,000 ரூபாய் அவங்களுக்கு உடனடியா கொடுக்கணும் அப்படின்னு தூத்துக்குடி நுகர்வோர் நலமன்றம் நீலபிரசாத் தலைவர் திரு நீலபிரசாத் அவர் தலைமையில அமர்வு வந்து அருமையான தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நமக்கும் இந்த மாதிரி செய்திகள் சம்பவம் நடந்திருக்கும், அங்கொன்று இங்கொன்று நடந்திருக்கும். ஒவ்வொரு பைசாவும் நம்ம உழைச்சு சம்பாதிக்கிற காசு, நம்ம வந்து யாரை ஏமாத்த போறது இல்ல, மற்றவங்களுக்கு வர மாதிரி சும்மா நம்மளுக்கு வர போறது இல்ல. அதனால இந்த மாதிரி சம்பவங்கள்ல வந்து நம்மள பணம் இழந்துருச்சு, நம்ம என்னடா பண்றது அலைஞ்சிட்டு இருக்காம ஆம்புட்ஸ்மேன் போறோம், கோர்ட்டு போறோம், நாள் ப்ராசஸிங் வர இதுவும் ஒரு இழப்பீடு வாங்குறதுக்கு ஒரு நல்ல வழி. ஆல்ரெடி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க, ஆவணங்களை வச்சு ஒவ்வொரு நாளைக்கு 5,000 ரூபாய் அபராதம் தரணும். ஆனா அது சம்பவமா வழக்கு நல்லா நடந்து வந்துட்டு இருக்கு. அதை விட இது ஒரு நல்ல வசதி. இந்த வேலம்மாள் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நுகர்வுமன்றத்தில் போட்டு நல்ல தீர்ப்பு வாங்கிக்கிறாங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுடைய இந்த செய்தி வந்து உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்கும் விரைவுறது. சரவண பிரகாஷ், திருப்பூர்.